பிரைஸ் தி லார்ட். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியிலே அவர் சிலுவையை சுமந்து கல்வாரி மலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கும்போது தன்னை பார்த்து அழுத பெண்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக அழாதீர்கள் அப்படின்னு சொன்ன காரியம். அநேக நேரங்களில் மற்றவர்களை பார்த்து நாம் அனுதாபப்படுகிறவர்களாக, ஒரு கண்ணீர் வடிக்கிறவர்களாக மட்டும்தான் இருக்கோம். அதே சூழ்நிலையில் தான் அந்த நாட்கள்லேயும் எருசலேமின் பெண்கள் இயேசுவை பார்த்து பரிதாபப்பட்டு கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த கால சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தவறாக அவர் கொலை பாதகனாக தீர்ப்பிடப்பட்டார். அதாவது பிலாத்து இவரிடத்தில் மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் நான் காணேன் அப்படின்னு சொல்லியும் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு அதிகாரியாக தான் இருந்தார். அப்படிப்பட்ட அநீதியான ஒரு இடத்துல தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எனக்காக நீங்கள் அழுது கொண்டு மட்டும் இருந்துட்டுருக்காம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த பெண்களை பார்த்து சொன்னார். இந்த நாள்லையும் அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பலவிதமான போதை பழக்கங்கள், பலவிதமான தீமையான காரியங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இந்த இதிலிருந்து அந்த பிள்ளைகள் தங்களை காப்பாற்றி கொள்ளும்படியாக, அதிலிருந்தும் அவர்கள் வெளிவரும்படியாக, அந்த நிறைய தேவையில்லாத பழக்கத்திலே சிக்குண்ட பிள்ளைகளும் பெற்றோருக்கு தெரியாமலே பலவிதமான போதை பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பலவிதமான தீமையான காரியங்களை செய்து கொண்டு அது பெற்றோருக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எவ்வளவோ பிள்ளைகள், வாலிபர்கள் இந்த நாட்களையும் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. அவர்கள் அந்த பாவங்களிலிருந்து வெளியே வரவும், அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும், இந்த தீமை நிறைந்த சமூகத்திலே அந்த பிள்ளைகள் இந்த கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதற்காகவும், கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொள்வதற்காகவும் பெற்றோராகிய நாம் அந்த பிள்ளைகளுக்காக அழுது செபிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு வரப்போகிற ரோம பேரரசால் வரப்போகிற அழிவையும், அவர்கள் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகிறார்கள் அப்படின்றதையும் தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். வெறும் அனுதாபப்படுகிறவர்களாவோ, மற்றவர்களை பார்த்து கண்ணீர் மட்டுமே வடித்து கொண்டு அப்படியே நான் அனுதாபப்பட்டுட்டேன், என் அனுதாபத்தை தெரிவிச்சிட்டேன் அப்படின்றவர்களாக இல்லாமல், சில அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக, அந்த அநீதியிலிருந்து நம் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர்களாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதனால தான் அந்த வசனத்திலே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழுதுட்டுருக்காதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இந்த நாளிலையும் சொல்லுகிறார்.